சின்ன வயசுல இருந்து அவன் துருன்னு ஏதாவது ஒரு படிப்பு வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். இப்ப கூட அண்ணன் தம்பி 2 பேர்ல யார் ஓடி ஓடி சம்பாதிக்கிறா? நீயா அன்பா? அப்போ சம்பாரிச்சாதான் உங்களுக்கு பிள்ளையா இல்லனா இல்லையா? சம்பாதிக்கிறியோ இல்லையோ பொறுப்போட இருக்கணும். உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா? நீ படிப்பை முடிச்சு எந்த வேலைக்கு போன? உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்திட்டு இருக்க சொல்லு. எனக்கு தகுதியான வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை வருஷமா படிச்சு முடிச்சு 16 வருஷமாச்சு, இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையா? உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு வேலை கிடைக்கலங்கிறது ஒரு சாக்கு. 2 பேரையும் நான் ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். ஒன்னு படிக்க வச்ச மாதிரி தான் அவனையும் படிக்க வச்சேன். ஆனா அவன் சாதிச்சு காட்டிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை சும்மா பேசாதீங்க. அவரும் நானும் சேர்ந்து தான் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல. அத பார்த்தா உங்களுக்கு வேலையா தெரியலையா? வேலைனா நாள் முழுக்க உழைக்கணும், பாடுபடணும், முக்கியமா சம்பாதிக்கணும். கட்டின பொண்டாட்டிக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்க பெத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்க கூடாது. பெத்த பிள்ளைய படிக்க வைக்கிற செலவை தகப்பன் தான் செய்யணும். இங்க அப்படியா நடக்குது? மா சும்மா பேசாதமா. எங்க சேனல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எழுதி வச்சுக்கோமா, இன்னும் 1 வருஷத்துல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சம்பாரிச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கல என் பேரு செந்தில் இல்ல. ஒருவேளை 1 வருஷத்துல நீ சம்பாதிக்கலனா என்ன செய்யணும்? உன்ன அது